வெல்கம் வியூவர்ஸ். இந்த படம் பேர் பேவுல்ஃப். இந்த படமும் வைக்கிங்ஸ் பற்றினது தான். ரோத்கார்னு ஒரு வயசான அரசர் இருப்பார். அவர் ஒரு போரில் ஜெயிச்சதுக்கு தன்னோட வீரர்களுக்கு பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பார். அவனுங்க கத்துற கத்துல தூரத்தில் தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு அரக்கன் கிளம்பி வந்து நைட்டு சாப்பாட்டை பார்ட்டிலே முடிச்சுட்டு போயிடலாம்னு இருக்கிற வீரர்களை வச்சு முடிச்சுட்டு கிளம்பிடுவாப்புல. இதனால அரசர் அந்த அரக்கனை கொல்றவருக்கு தங்கம் நிறைய தர்றேன்னு பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் செய்தி அனுப்புவார். இதை கேள்விப்பட்ட ஹீரோ பேவுல்ஃப் வரும்போதே 4-5 அரக்கனை போகிற போக்கில் போட்டு தள்ளிட்டு அந்த நாட்டுக்கு வருவார். பழைய மாதிரியே மறுபடியும் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணி அந்த அரக்கனை பிடிக்க ஒரு ட்ராப் வைப்பாங்க. அந்த அரக்கனும் சரி டின்னர் ரெடி போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்துடுவாப்புல. வந்த அரக்கனுக்கு சாப்பாடு கொடுக்காம அவர் கையை உடச்சி அனுப்பிடுவார் ஹீரோ. இதில் டென்ஷனான அரக்கனோட அம்மா கமுக்கமாக வந்து எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதனால அரக்கரோட குகைக்கே போய் ஒரு மன்மத அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்துடுவார் ஹீரோ. இதனால ஒரு 30 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். அப்புறமா இன்னொரு அரக்கன் மறுபடியும் கிளம்பி வந்துடுவார். அந்த அரக்கன் வந்து ஹீரோவை ஜீரோவாக ஆக்கினானா இல்லை அந்த அரக்கன் அடக்கமானானான்னு தான் மீதி கதை. படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழில் பாருங்கள், சும்மா மிரட்டலாக இருக்கும். இந்த படம் பேர் பிரேவ். படத்துக்கும் பேருக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த படத்தில் வைக்கிங்ஸை காமெடியாக காமிச்சிருப்பாங்க. ஒரு வைக்கிங் அரசன், அவருக்கு ஒரு அழகான ராணி, அப்புறம் ஒரு மகள், 3 பசங்க. ட்வின்ஸ் கிடையாது, த்ரின்ஸ். இளவரசி தான் ஹீரோயின். அவங்களுக்கு சுயமரம் நடத்துவாங்க. அதில் இருந்து தான் படமே ஸ்டார்ட் ஆகும். 3 பேர் 3 நாட்டிலேருந்து வருவாங்க. 3 பேரும் செம்ம மொக்கையாக இருப்பாங்க. இதனால் பலவிதமான போட்டிகள்லாம் நடக்கும். ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொருத்தவங்க ஜெயிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வில் போட்டி நடக்கும். வில் போட்டியில் பொறுமை இழந்த இளவரசி 3 பேரையும் சும்மா ஓரம் கட்டி அடிப்பாங்க. எல்லாரும் ரவுண்டுக்குள்ளே அம்பை எய்வாங்க. ஆனால் இளவரசி அம்புக்குள்ளேயே அம்பை எய்வாங்க. மன்மதன் அம்பு மாதிரி இது அம்புக்குள் அம்பு. இதனால ராணி கடுப்பாகி இளவரசியை வஞ்சு போட்டுருவாங்க. கோபத்தில் காட்டுக்குள்ளே போன இளவரசியை ஒரு சூன்யக்காரி மயக்கி ராணியை கரடியாக மாற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட த்ரின்ஸ் தம்பிகளையும் கரடி குட்டியாக மாற்றிடுவாங்க. கரடி ராணி அழகு ராணியாக மாறினாங்களா அல்லது வைக்கிங்ஸ் பூரா சேர்ந்து கரடியை கொன்று கரடி சூப் குடிச்சாங்களான்றது தான் மீதி கதை. இந்த படம் காமெடி கலந்த உணர்ச்சிகரமான படம். தமிழ் டப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் பேர் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இது ரொம்ப ஃபேமஸான படம். பெர்க்குங்கிற கிராமத்தை ஒரு அரசர் ஆழ்வார். அந்த அரசர் பேர் ஸ்டாயிக். அவர் அந்த கிராமத்தில் அடிக்கடி டிராகன்ஸ்னால பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். வீரமான ஹீரோயின் ஆர்என்டி பண்ணுற ஹீரோ டிராகன்ஸை பிடிக்கிற ஒரு டிராகன்ஸ் ட்ராப்பை கண்டுபிடிச்சி குருட்டுத்தாமல் ஹீரோ அடிப்பார். அதில் குளத்தில் கோல்டு ஃபிஷ் மாட்டின மாதிரி டிராகன்ஸ்லேயே ஃபாஸ்ட்டான டிராகன் மாட்டிடும். அதுக்கப்புறம் அந்த டிராகனை கொல்ல பார்ப்பாரு. ஆனால் ஹீரோவுக்கு மனசு வராது. அதுக்கப்புறம் அவங்க ஊரில் ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்காண்டி இந்த டிராகன்கிட்ட இருக்கிற அதிசய குணாதிசயங்களை அவர் யூஸ் பண்ணிக்கிறார். இதுக்கு நடுவில் டிராகன் போரில் தோற்று போய் சட்டி சுட்டதடான்னு ஓட்ட போட்டில் ஊர் வந்து சேருவாங்க அந்த மக்கள். அந்த டிராகனுக்கு மீன்லாம் கொடுத்து ஒரு நல்ல நண்பனாக மாறிடுவார். அந்த டிராகன்ஸ் கிட்ட இருக்கிற பலவீனங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஊரில் நடக்கிற அந்த போட்டியில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ஊரால் வெறுக்கப்பட்ட இவர் கடைசியில் அந்த ஊரால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இதுக்கு நடுவில் அவர் டிராகன் ரைடராகவே மாறிடுவார். அந்த டிராகனை வச்சுக்கிட்டு ஹீரோயினையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவார். எப்படி டிராகனை கண்ட்ரோல் பண்ணணும்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. இதுக்கு நடுவில் டிராகன் வாரில் தோற்று போய் அவங்க அப்பா திரும்பி வருவார். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய டிராகனாக இருக்கும். அதை வம்பிழுத்து வேடிக்கை பார்க்குறது தான் மீதி கதை. படம் இங்கிலீஷில் பார்த்தாலும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகனோட 2வது பாகம் தான் இந்த படம். டிராகன்ஸ் எதிரி இல்லை, அதுவும் நாய் பூனை மாதிரி தானே வீட்டிலேயே வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த பெர்க் நகர மக்கள். ஆனால் ஹீரோ புது இடங்களை தேடிக்கிட்டே இருப்பார். வழியில் ஒரு கடத்தல் கும்பல் டிராகன்ஸை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த டிராகன்ஸை காப்பாற்றிட்டு போகும்போது வேற ஒரு டிராகன் ரைடரால் தாக்கப்பட்டு மயக்கமாயிடுவார். அது யாருன்னு பார்த்தா அவங்க தான் ஹீரோவோட அம்மா. சின்ன வயசில் ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு டிராகனுக்கு தன்னையே தியாகம் பண்ணி குழந்தைய காப்பாற்றுவாங்க. ஆனால் டிராகன் அவங்களுக்கு கொள்ளாமல் தன்னோட தீவுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதனால அந்த தீவில் இருக்கிற டிராகன்ஸை பூராமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆல்ஃபாங்கன்ற டிராகனை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவை தேடிட்டு வந்த ஸ்டோயிக் ராஜா ராணியை கண்டுபிடிச்சிருவாரு. இதனால் சந்தோஷமாக இருப்பார் ராஜா. ஆனால் சிவபூஜையில் கரடி பொண்ணு மாதிரி ஒத்த கை வில்லன் ஒருத்தன் என்ட்ரி கொடுப்பான். அவனும் ஒரு டிராகன் படையை வச்சுருப்பான். அந்த படையை வச்சுக்கிட்டு இந்த தனித்தீவில் இருக்கிற அத்தனை டிராகனையும் கண்ட்ரோல் பண்ணி பெர்க் நகரை அழிக்கிறது தான் எண்ணம். அவனை தடுக்கிற முயற்சியில் ஹீரோவோட அப்பா இறந்துருவார். அவருக்கு இறுதி மரியாதையெல்லாம் செலுத்திட்டு அவங்க பெர்க் நகரை நோக்கி புறப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஒத்த கை வில்லன் பெர்க் நகரத்தை அழிச்சானா இல்லை அவனோட இன்னொரு கையும் போச்சா அப்படின்றது தான் மீதி கதை. படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மரண மாதம் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகனோட 3வது பகுதி தான் இது. இதில் ஹீரோவோட அப்பா இறந்ததுக்கப்புறம் ஹீரோ ராஜாவாயிடுவார். இருந்தாலும் புது இடங்களை தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார். வேறு
வழியில் இருக்கிற கடத்தல் கும்பல் கிட்ட இருக்கிற டிராகன்ஸை பூரா விடுவிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த கேப்பில் பல கூட்டணி படைகளுக்கு ஒரு வில்லன் தலைமை தாங்கி டிராகன்ஸ் படையை வச்சுக்கிட்டு மற்ற நகரங்களை படையெடுப்பார். ஒரு கட்டத்தில் ஹீரோவே தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு எஸ்கேப் ஆகி அவரோட பெர்த் நகரத்துக்கு வருவார். ஆனால் நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்ட்டு வில்லன் ஹீரோவை துரத்திக்கிட்டே வருவார். நம்மளை நோக்கி மிகப்பெரிய ஆபத்து வருது அப்படின்ட்டு மக்கள்கிட்ட ஒரு பொருளையை கிளப்பி மக்களை இங்கேருந்து இடம்பெயர வைக்கிறதுக்கு அதுக்கு சம்மதமும் வாங்கி டிராகன்ஸை ஒரு போர்ட்டர் மாதிரி ஒரு நகரத்தையே காலி பண்ணி வேறொரு இடத்துக்கு இடம்பெயருவாங்க. இந்த கேப்பில் எதிர்பாராத விதமாக டிராகன்ஸ்க்கெல்லாம் லவ் ஸ்டோரி வச்சு டிராகன்ஸு தாடி வைக்கிற நிலைமைக்கு வரைக்கும் போயிடும். இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் தன்னோட டிராகனுக்கு அனுமதி கொடுத்துருவாரு. அந்த டிராகனுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவார். இதனால் அந்த 2 டிராகனும் அந்த இடத்த விட்டு பிரிஞ்சு அவங்களோட மறைக்கப்பட்ட உலகத்துக்கு போயிடும். ஒரு கட்டத்தில் தன்னோட டிராகன் ஞாபகம் வந்து அந்த மறைக்கப்பட்ட உலகத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. கடைசியில் வில்லன் ஹீரோவோட இன்னொரு காலையும் துண்டா வெட்டினாரா அல்லது வில்லனை டிராகன் ஃபயர்லேயே சிக்கன் ஃப்ரை மாதிரி வில்லன் ஃப்ரை பண்ணாரான்றது தான் மீதி கதை. படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட்.